Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் பிளஸ் மாப்பிள்ளை வீட்ல 4 பேர் மொத்தம் 8 பேர் சேர்ந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. பிளான் பண்றது எங்க போறது ஏதா போறதுன்னு. ஆக்சுவலி இன்னைக்கு ஆஃப்டர் லஞ்ச் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்ல வேண்டாம், நாளைக்கு லீவ் தானே அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வந்து இல்ல கம்பல்சரி நாளைக்கு நான் டியூட்டி அட்டன் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டாரு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நாளைக்கு நீங்கள் இருந்து டியூட்டி அட்டன் பண்ணிட்டு பொறுமையாக போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கோம். அது எங்கே போகிறோம் அப்படின்றது சஸ்பென்ஸ். ஓகே, இல்லை சஸ்பென்ஸ் வச்சிடலாமா? திஸ் இஸ் செகண்ட் இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ மொட்டை தலையும் குட்டையில் விழுந்தோம் அப்படின்ற மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு பேபிமா. ஸோ அதனால செகண்ட் இன்ட்ரோ கிளியராக கொடுத்துட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கே போய் ஜாலியாக வைப் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். எல்லாம் கார்லேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. இறக்கி விட்டுட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆண்டியா முன்னாடி வந்து இப்படி கவுசி நிற்குதுன்னு தெரில. சரி விடுங்க, இவர் போய் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வரேன் நான். இதுதான் சென்னையில் வந்து 8-9 வருஷத்துக்கு ஆச்சு. இப்போ தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வரேன். வாங்க தலைவா, வாங்க மாப்பிள்ள, வாங்க ஷேரன், வாங்க மோனா. காது கேட்குறத பற்றி அந்த பிள்ளைங்களுக்குலாம் வாங்க. மகேஷ் ராஜா, மகேஷ் ராஜா இன்னைக்கு வந்து எம்ஜிஎம் வந்துருக்கோம். ஓகே, இரு வெல்கம் பண்ணி வாங்க அண்ணா, வாங்க அண்ணி. அவ்வளோ இப்போ சொல்லு. எம்ஜிஎம் ஓனர் மாதிரி உட்காந்து வாங்க வாங்க நீ வா போலாம். முதல்ல டிக்கெட் எடுப்போம். கார் அப்புறமா தான் வந்து பார்த்து பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே வெயிலில் நாக்கு தள்ளிடுச்சு எனக்கு. காரை தூக்கின்னு போய் அங்கே நிறுத்திட்டு வரேன். பசங்கள்லாம் சரி முன்னாடி போட்டோம், எதுக்கு நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் இங்கே நின்று இருக்கோம். அவருக்கு பிள்ளைங்களுக்கு துணையா அவர் அமுச்சுட்டோம், எங்களுக்கு துணையா அண்ணி இருக்கு வச்சோம். நாங்கள் தொலைஞ்சு போயிடக்கூடாதுல்ல. கேப் வாங்கி கொடுப்பா தலைக்கு போடுறதுக்கு. சைலண்டா போயிடுச்சு. அதுக்கெல்லாம் வெளியே வெயில இறங்குங்க. அதனால அதுக்கு மண்டை காஞ்சா என்ன, காயிலன்னா என்ன. கேப் போட போற நீனு? ஏதோ நல்ல கேப், ஆங்கிலண்டின் மாதிரி தெரியணும். காத்தோட்டமாவும் இருக்கணும். காத்தோட்டமா இருக்காது, இங்க டைட்டா பிடிக்கும். உனக்கு பிடிக்காத கேப் உள்ள இருக்கு, நான் வாங்கிக்கிறேன். இல்ல இது வாங்க, இந்த ஒயிட் வாங்க. இதுவா? மேல மேல. என்னமா உங்களுக்கு வேற கேப்? அந்த கேப் போடுவீங்களா நீங்க? இல்ல இப்போ உனக்கு பாருப்பாங்க இது யார் அவரா போவார் மண்டை. நாங்க வாட்ச்மேன் வேலை பாக்குறவங்க, எங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தண்ணி உள்ள போச்சுன்னா எனக்கு திருப்பி கஷ்டம். ஏன் உள்ள போகாத மாதிரி பாக்குறேன். விளையாடுற மாதிரி இருந்தா விளையாடுவேன், இல்லைன்னா வேணாம். போட்டு விடு. இந்த அன்னைக்கு ட்ரைனிங் போட்டு மூசாதான் பாரு, டைட்டா இல்ல. நல்லா இருக்கா? ரெண்டு டிராகனும் சண்டை போடுது. காலை வச்சுன்னு பாத்தியா? இதுங்க எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடி பாப்போம். நான் ஜான் இப்பவே கழட்டி விட்டு போயிட்டாங்க. அச்சோ, நான் மேல இருக்கீங்கன்னு தேடி இருக்கேன் நானு. இல்ல இல்ல, நான் மேல இருக்கவங்க பாரு. ஜான் ஒரு சாண்டல் கலர் சட்டை காட்டினா நீங்க இங்க நிக்கிறீங்க. அவர் உங்களை பாத்துக்க கூட்டு வந்தா அவர் உங்களை தூக்கி ஆக்கிட்டு போயிட்டாரு மாப்பிள்ளைய. எங்க வீட்டுல பை தூக்கி இவரு. குடும்ப தலைவனுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைப்பா. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, குடும்ப தலைவனுக்கு உண்டான அறிகுறிகள். இதுதான் அழகு. இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கணும். அதை விட உங்க கேப் சூப்பரா இருக்கு.
பசங்க எல்லாமே போயிடுச்சு பேசாம இது உள்ள நுழைஞ்சோன்னு எனக்கு கேப் வாங்கி கொடு அப்படின்னு. இல்ல நான் சொன்னேன் நீங்க பதிவு பண்ணீங்களா? பண்ணிட்டோம். ஏன்னா நான் வந்து என்ன ஆவேன்னா நான் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து வாட்ச்மேன் அப்ப எனக்கு வெயில் இருக்கும், நீங்கெல்லாம் வந்து போவீங்க. வாட்ச்மேனா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து ஷெல்டர் ஒன்று போட்டு தருவாங்கல்ல, இந்த ஷெல்டர் தான் பேபி மாக்கு எல்லாமே இருக்கும் பாருங்க. தண்ணி கேனு கரெக்டா ப்ரிப்பேரா வந்துருக்கீங்க. அது இந்த தண்ணி கேன் வந்து பேபி மாக்கு அவங்க அப்பா தாத்தா எல்லாம் கொடுத்த சொத்து. அதனால இது தேவை. அடுத்ததான் எனக்கு ஒரு கேப். யாரு ஆமா விளையாடுறவங்க கிடையாது, வாட்ச் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் உண்டு இந்த கேப். போட்டோ எடுக்கிறதுக்கு மாத்தி போட்டு போட்டோ எடுத்துக்குவாங்க. நீங்க எல்லாம் போங்க, நான் எடுக்கிறேன். பயம் இல்லை. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ட்ரை கேம்ஸ். கையில ஒரு டாக் வாங்கி கொடுத்தா அதை ஒரு ரைடாவது போகணும்ல, அப்பதான் என் மனசு ஆறும். அதுக்கு வேவ் பூல் இருக்குது, வாட்டர் கேம்ஸ் போக வேண்டியது தானே. பட் இருந்தாலும் சரி ஒரு ரைடாவது அந்த காசுக்காது கொடுத்ததுக்காக ஒரு ரைடு ஆயிட்டு போயிருக்காங்க. அம்மா அங்கே உட்காந்துக்கிறாங்க, அங்கே போய் வீடியோ எடுத்துனுக்கிறாங்க. எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தலையெல்லாம் சுற்றும், டார்ச்சர். பேசு ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்லோவாக தான் போகுது, அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. ஃபாஸ்ட்டாக போயிருந்தா தான் தலை கிருக்குன்னு சுற்றும். இது ஆடும் தெரியுமா ஃபாஸ்ட்டாக போனா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான பீச் இருக்கு, நான் பீச்சை வேடிக்கை பார்த்துக்கிறேன். ஆமா, இது எப்படி ஆடும் தெரியுமா ஃபாஸ்ட்டாக போனா. அந்த இடத்துல ஆடும் அப்படியே தர. நானே போக மாட்டேன், நானே வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேற? எங்க நான் கூட தான் போக மாட்டேன். நான் இதுல போய் பாத்தியா, அவங்க பாருங்க எவ்வளவு ஸ்டைலா உட்காந்துக்கிறாங்க. காலுக்கு மேல கால் போட்டுன்னு அவங்க மட்டும் தான் உட்காருவாங்களா? நானும் உட்காருவேன். இப்படி பார்க்கும்போது ஜாலியா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திரும்பி பாரு, ஒண்ணு ஜாலியா இல்ல, ஒண்ணு பயம் இல்ல. நீ திரும்பி பாத்தீங்கன்னா நானே பயம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன். உனக்கு என்ன வந்தது? நான் காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்துக்கிறேன், எனக்கும் பயம். ரொம்ப ஃபாஸ்டால ஓட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சந்தோஷம், இப்படியே போட்டோம், அதான் நல்லா இருக்கு. அவன் அம்மா அவங்க மகனும் மட்டும் கீழே உட்காந்துருக்காங்க. அங்க நாங்க வந்திருக்கோம். போதும் இதுல விளாக் எடுத்தது. இப்ப ரிவர்ஸ்ல போகுது பேபிமா. தெரியல பாஸ் பண்றானுங்களா, எதுக்கும் பாத்துக்கோ. இறக்கி விடுறாங்கப்பா, அவ்வளவுதான். சந்தோஷம். அவரு இறங்கிட்டாங்களா? ஆமா, அவங்க அவள்தானா? டாப் நாங்க தான். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்டா போல. ஃபாஸ்டா போயிருந்தா என்ன சொல்லிருக்கிறது, டயப்பர் தான். ஆமா, வேலைக்கு ஆகாது. எனக்கெல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலி எனக்கு பிடிக்காத ரைடு எதுன்னா ஜெயிண்ட் வீல் தான். ஆனா எக்ஸிபிஷன் ஃபாஸ்டா போனா, ஸ்லோவா போனா சூப்பரா இருக்கும். கீழ இறங்கும்போது ஒரு மாதிரி பண்ணு தெரியுமா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணல. அதுதான் சொல்றேன், பயம். ஸ்லோவா போறதுனால நல்லா பாக்குறதுக்கு பாருங்க, பீச் எல்லாம் தெரியுது, அழகா பாக்குறதுக்கு ரசிச்சு பார்க்கலாம், நம்ம பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, பேசாம இருந்தாதான் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஆமா, எங்களை கூப்பிடாதீங்க. அப்போ என்னப்பா, நாங்க இப்பதானே ஏறணும், எங்களை இறக்காதீங்க. ஏதாச்சும் ஹிண்டு குத்துட்டானா ஃபாஸ்டா விடு அப்படின்ட்டு. ஷரண், மௌலி எங்க பாப்பா எங்க காணோம்? மௌலி பாக்குறான், கைய எடுக்குமான்றான். 2 பேர் செகண்ட்ப்பா, உன் வெயிட் தாங்காது, ஒழுங்கா இறங்கிடு. அவரை கூப்பிடு. இருந்தாலும் அவர் இதான் சாக்குன்னு மொபைல இது கீழே வெக்க மாட்டாரு லேப்டாப். செகண்ட் டைம் போறாங்க 2 பேரும். ஏன் எத்தனை வாட்டி வேணா போலாம், அது நம்ம இஷ்டம் தான். இவ்வளவு நேரம் நான் வீடியோ எடுக்கலப்பா. பேபிமா போயிட்டு வந்துச்சு. பாய் பையா, இறக்கி விடு பையா. அவளை ஹிந்தி தெரியாது, பெரிய பிரச்சனையா இருக்குது.
இப்ப நான் காட்டுற எல்லா ரைட்ல நான் காட்டுற ரைட்ல போங்க சரியா பயப்படாம குதிரை டைமிங் இல்ல இல்ல அது மாதிரி குதிரை இருக்கு அந்த குதிரையில ஆமா நான் முதல்ல இறங்கிட்டேன் மேடம் இது ஒன்லி சில்ட்ரன்ஸ் ரைட் ஓகேவா நான் போகக்கூடாதா நான் சில்ட்ரன் தான் இல்ல நான் சில்ட்ரன்ஸ் கிடையாது நான் இப்ப 10th கொஞ்சம் தேங்க்யூ 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 சார் ஓ அப்படியா பார்த்துருக்கீங்களா நீங்களும் ஓ தேங்க்யூ 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 ப்ரோ தேங்க்யூ நம்ம இந்த மாதிரி பசங்கள்லாம் பேர் கால் உள்ளே வச்சு உட்காந்துக்குது அது மாதிரி உட்காந்துக்கலாம்ப்பா பேசாம இது என்னப்பா எல்லாம் மூஞ்சிகளும் நிறைய மூஞ்சி இருக்கு உன்ன மாதிரியே உன் ஃபேமிலி பிக்கே எங்க இருக்குப்பா உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மொத்த பேர் இங்க இருக்காங்க பார் இருக்கிறாங்க ஆமா நாங்களாச்சும் இங்கே இருக்கிறோம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறாங்க பரவாயில்ல நாங்க இவ்வளவு கொடூரமா இல்ல கொடூரக்காரங்க நீங்க தான் கொடூரக்காரங்க பா ஃபர்ஸ்ட் டைம் பா இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கண்ணில் காட்டுவேன் இருக்குது நீனு ஆமா அப்படிதான் உனக்கு எழுதி இருக்கு நீ பார்த்தல பெங்களூர்ல பாத்துருக்கல பெங்களூர் கூட்டு போனோம்ல ஒண்டர்லா போயிருக்கோம் ஒண்டர்லா போயிருக்கல அப்புறம் என்ன போய் ஓ இந்த பக்கம் வரக்கூடாது நம்ம அப்படி போய் இப்படி வரணும்ப்பா இதை இந்த நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷமாவே பிளான் போட்டுருக்கிறேன் கோயம்புத்தூர் போயிட்டு பிளாக் தண்டர் போகலாம் அப்படின்ட்டு பட் அது நடக்கல இப்போ வரைக்கும் எப்போ நடக்கும்னு தெரியல சரி ரொம்ப நாள் ஆச்சு பிளாக் தண்டர் போயே பசிக்குது அங்க ஒரு 5D தியேட்டர் ஏதோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு 5D தியேட்டர்ல பாருங்க சிக்கன் வச்சு கூப்பிடுறாரு வா போலாம் ரொம்ப நேரமா சிக்கன் ஆறினுக்குது சாப்பிடலாம் சாப்பிட்டு போலாம் இங்க பாரு இங்க கொகை உள்ள இப்படி போக கூடாதுன்னு போட்டிருக்காங்க நீ எங்க போற நாங்க ரூல் எங்களோட இதே தெரியாம நீங்க பேசுறீங்க ரூல்ஸ பிரேக் பண்றதுதான் உங்க மாமனாரோட ஃபர்ஸ்ட் வேலையே இதான் ஃபர்ஸ்ட் இனிமே பாப்பீங்க இனிமே பார்க்க வேண்டியது அடுத்த டிக்கெட் இது ஆமா பசி இப்ப பசி எடுக்குது ஆமாண்டாரு நான் என்ன பேசுறேன்னு தெரியாம ஆமான்ற எதுக்கு அடுத்த டிக்கெட் என்னன்னா ஆமான்றாரு இவள எதுக்கு ரூல்ஸ் பிரேக் பண்றதா எஸ் எக்ஸாக்ட்லி கூப்பிட்டு வந்தேன் உட்காருங்க ஏய் அழகா இருக்காரு பாரு அழகா இருக்காரு சோறு குழம்பு ரசம் அப்படின்னு இருக்குது இப்போ பிரியாணி அப்போ ஷேர் பண்ணுங்க ஒன்று வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிட்டு கடைசியாக உட்காந்து சாப்பிடுங்க இது பட்டர் சிக்கனா இது சில்லி சிக்கனா இது ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா கலர் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது லைட்டா இல்ல இது கொஞ்சம் டார்க்கா தெரியுது இது கொஞ்சம் ப்ரௌனா தெரியுது இது ஆரஞ்சு அண்ட் ப்ரௌனா தெரியுது சப்பாத்தி ரைஸ் இங்க வந்திருக்கு அவன் எடுத்துட்டான் இருக்கே இருக்கு பாரு அங்கெல்லாம் இருக்கு பாரு எடுத்துட்டு வா ஃப்ரைட் ரைஸ் ஏய் சாப்பிட்டதெல்லாம் வெளில வரப்போகுது பாரு ஏ பேபிமா டாடா டாடா சொல்லுங்க டாடா ஏ பேபிமா ஆமா ஏ பேபிமா டாடா 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 Hey Papa Tata. What happened baby ma? பயமாலாம் இல்லையா? ஓகே. அடுத்தது பக்கத்துல வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்தது? இவனா ஜூஸ் குடிச்சிட்டான். ஆமா அவன் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தான். கொட்டை சாஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொட்டை சாஞ்சிச்சு. பேபிமா அப்படியே சாஞ்சிச்சு அக்கா மேல. இவங்க பண்ண வேலைப்பா. வா அப்படியே ட்ரை பண்ணி பாப்போம். சரி கூப்பிடுறாங்களே ஆசையா வரல பொக்குல போடுவாங்கன்னு நினைச்சிட்டு போடா. நாங்கெல்லாம் இப்படி ஆயிட்டோம். ட்ரெஸ் வேற லாஸ்ட்ல உட்கார்ந்து இந்த சீட்ல இருந்தலாம். ஹலோ இப்படி கைவா தூக்குது பின்னாடி. நான் வேற யோகால சாயறே. ஏங்க வப்பி வந்து வா இது இல்ல ப்ளீஸ் வரவா. போடா பசங்களை தேடு
அதுங்க அநேகமாக அந்த பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போயிருக்கோங்க. நீ இதில் போய் சரிக்கின்னு வரியா? பா மாடு எங்கனாச்சும் தண்ணி கிடச்சா அப்படி போய் முதுகு காட்டிட்டு இருக்குமா, அது மாதிரி காட்டாத. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேர் பாருங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வீடியோ இருக்கு. எல்லாம் போயிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக போய் டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறாங்க. வேமா கமான் டான்ஸ் டான்ஸ். போ முன்னாடி போய் ஆடு. ரோலர் கோஸ்டர்லாம் போய் ஆஃப் பண்ணிடாத. அரை ஒட்டு பார்த்தா செலவுதான். சரி வா 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 பாரு. பேக் வைங்க பாப்பா. இதெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல நானே விளையாடிக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, பாக்குறதுக்கு தான் பெரிய இது. நானும் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கினேன் வேஸ்ட் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பயங்கர சுத்தி இருக்கேன். இதுல பெங்களூர்ல போன இல்லீங்களா, அது பயங்கரமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. சுத்தல ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இப்படி சுத்தம், இப்படி நேரா இப்படி சுத்தி இருந்தோம். இது ஃபாஸ்டாவே சுத்தலாம். ஆனா எக்ஸ்கியூஸ் மீ மகேஷ் ராஜா. எஸ், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மகேஷ் ராஜா. ஓ தேங்க் யூ. எப்ப முடியும் போது வந்து ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி. நான் இப்பதான் மகேஷ் ராஜா பார்த்தேன். எனக்கு யாரு ஷாரன் தான் ஃபர்ஸ்ட் போனோம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டே வாட அப்பதான் எனக்கு தெரியும். பா கேளுப்பா, மதர்ஸ் டேக்கு என்னென்னமோ பண்ணாங்களே, ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு பாத்தியா ஜட்டி கூட இல்ல. நான் அத அப்படியே சொல்லிட்டேன். ஃபாதர் கமான் கேளுங்க. 4 பிள்ளைங்க இருக்காங்க, 2 ஃபாதர்ஸ் இருக்கீங்க. சரியா? ஒரு gift ரெடி பண்ணலாம்னு ஒரு gift எஸ்தச்சிட்டு சொல்லி வச்சிருந்தேன். அது லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படினா ரொம்ப லேட் ஆகும் அப்படிட்டாங்க. என்ன பண்றது தெரியல. சரி காலையில இருந்து வெளியில சுத்துறியேமா, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம்ல. ஹலோ ஹலோ கண்டுக்காக ஏய் வாடா. ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க. எதுக்கா? ஹலோ பையா एक சாக்லேட். எதுக்கா? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேடா. எனக்கு ஃபாதர்ஸ் டே வந்து அங்க பாரு ஏய் அங்க பாரு. thank you. ஹாப்பி பர்த்டே. நானும் ஷாரன் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் ஷாரன் தான். சரி இவரே ஏதோ சொல்லுங்க. சொல்லு. நெக்ஸ்ட் இயர் வந்து என் பிள்ளை எனக்கு gift கொடுக்கட்டும். அது வந்து ஓன் மணி, அது ஓன் மணி பண்றோம் செலிப்ரேட் செய்யறது இல்ல. அது சூப்பர். இது ஃபாதர்ஸ் மணி, இது ஃபாதர்ஸ் மணி. அது கொடுக்காமயே இருக்கலாம். என் செல்லத்தோட விஷ் எனக்கு எப்பயுமே இருக்கும். சோ நெக்ஸ்ட் இயர் நீ என்ன கொடுப்பேன்னு நான் எதிர்பார்ப்பேன். ஃபாதர் கம்பாஸ். அவர் போன் பேசிக்கிட்ட பாக்குறாருன்னா லைட் எரியுது. சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிங்கப்பா. உங்களுக்காக நாங்க வந்து ரெடி பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து நின்னேன். அவங்க வந்தாங்க, சார் மேடம் கேக் கேட்டாங்க, யாருக்கு இங்க பர்த்டே? யாருக்கு பர்த்டே? வேற ஏதாவது டேபிளா இருக்குங்க அப்படின்னு. இல்ல சார் மேடம் தான் கேட்டாங்க. ஆக்சுவலி நாங்க என்ன பிளான் பண்ணோம் இதுக்கு அப்படின்னு கேண்டல் ஏதாவது கால் பண்ணி வாங்கி வச்சு சொல்லலாம் அப்படின்னு போங்க உள்ள போங்க எல்லாம். கடைசியில எங்கிட்ட சார் ஃபாதர்ஸ் டே அதுக்காக இருக்கும் சார் அப்படின்னாரு. அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி ஓகே வாங்க. அண்ணனுக்கு தெரியாது, அண்ணனுக்காச்சும் சர்ப்ரைஸா இருக்கணும்னு பார்த்தா அவர் போன் பேசிட்டு நேரா போறாரு. வாங்க. Thank you everybody. Thank you. வாங்க உள்ள வாங்க. கேட்டுக்குள்ள வாங்க. வாங்க 2 ஃபாதர்ஸ் வாங்க. அவள் தெரியாதுல. Thank you all. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. Thank you. அது அவருக்கு ஒரு கஷ்டம்.
ஃபியூச்சர் ஃபாதர் பேசுறாரு. அது ஃபாதருக்கு தான் தெரியும். ஃபியூச்சர் ஃபாதர் அத பேசுறாரு. அந்த அக்காங்க கொடுத்ததுலயே பாதி புட்டு தான் கொடுக்குறேன் பேபிமாக்கு. ஏன்னா இதை சாப்பிட்டு என் மூஞ்சில எச்சித்து பின்னுக்கும். அப்புறம் அந்த பக்கம் அங்க விட்டுறாங்க, இந்த பக்கம் எவ்ரிபடி ஆண்டி இங்க அங்கிள் ஃப்ரெஷ்ஷா பா அங்க பாருங்கப்பா. நிறைய இருக்குங்க. வாட்டர் சீன் சா. चलो ஐயோ இதுக்கு ஒரு நல்ல சிச்சுவேஷன் சாங் போடணுமே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. தேங்க்யூ. ரெண்டாம் நம்பர்ஸ் நம்பர் 2 நம்பர் 2 கமான். சர்க்கார் படம் யாரும் பார்க்கல. நம்பர் 1 விட நம்பர் 2 தான் பெருசு. ஒரு குழந்தைகிட்ட 1 வேணுமா 2 வேணும்னு கேட்டா 2 தான் வேணும்னு சொல்லும். அதனால நசுக்கிடலாமா மூஞ்சிய? அவங்க மூஞ்சி தான் நீங்க நசுக்கணும். காசு கொடுக்காம ஓடிடுவோம். அப்புறம் நீங்க தான் அப்படி ஓரமா உட்காரணும். யார் ஓரமா உட்காரணும்? எங்களை பார்த்தா என்ன அப்படி நினைச்சுட்டு இருக்கீங்களா? ராணி மாதிரி வீட்டுல கொண்டு இறக்கி விடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. கரெக்டாக்கா? கரெக்டாக்கா? ராணி மாதிரி ராஜ மரியாதையோட வீட்டுக்கு வருவோம். என்ன பண்ணுவீங்க? வா வீட்டை காட்டுறேன், வா வா வாங்க. எங்க போயிட போறானுங்க. ஓகே பாய் 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 பாய். நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணுவோம் திரும்பி. இன்னைக்கு தொல்லை எல்லாம் பண்ணது பத்தாது, நாளைக்கே தொல்லை பண்ணுவேன்றியா நீ? இன்னைக்கு வச்சு அவங்கள 12 மணி நேரம் வச்சு தொல்லை பண்ணது பத்தாதுன்னு அவங்க சென்னை வந்தாவே கதறணும்னு நினைக்கிறாங்க. அன்பு தொல்லை தாங்க முடியாம எங்களை இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்க. சென்னையா? ஐயா கடத்தி எடுத்துட்டு போறாங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஃபாதர்ஸ் டே நல்லா இருந்துச்சு. டே வேற லெவல்ல போச்சு. ஆமா சூப்பர். இது ஒரு மெமரி. இது நான் காலையில இருந்து யோசிச்சிருந்தேன் எங்க தான் கூட்டு போறது, நம்ம எந்த பக்கம் போறது, சினிமாக்கு போறதா வேஸ்ட். சினிமாக்கு போனா 3 மணி நேரம் படம். இது எனக்கு காலையிலே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி இருந்திருப்பேன். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்பா இவங்களுக்கு நாளைக்கு காலைல. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து சர்ப்ரைஸா கொடுப்போம். சொல்லி கொடுக்க இது கூட சர்ப்ரைஸ் தான். நேரா வந்து இவருக்காகவே ஓதுவார். நாங்க பிளான் பண்ணது வேற, பட்டு நீங்க எப்படி பிளான் பண்ணாங்க கேக்குறீங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள நான் அவங்களே சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன்.